Hello all, welcome to Vision Defense. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா CDSE 2025 எக்ஸாம்ஸ் எழுத போகிற aspirants அப்புறம் ஃபியூச்சரில் CDSE எக்ஸாம் எழுத போகிற சார் அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக ஒரு கோர்ஸ் தான் நம்ம லான்ச் பண்ணக்கூடிய 45 days கிராஷ் கோர்ஸ். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ 45 days கிராஷ் கோர்ஸ் நம்ம இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாதுங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இது 4வது வாட்டி இந்த கோர்ஸை நம்ம லான்ச் பண்ணுறோம், சரிங்களா? திஸ் இஸ் த 4th கன்சிக்யூட்டிவ் டைம். இன்னும் சொல்ல போனால் இதுதான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேட்ச். இந்த 45 days கிராஷ் கோர்ஸ் அப்படின்றது நல்ல கான்சன்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் அப்படின்னு கூட சொல்லலாம். மற்ற பேட்சை கம்பேர் பண்ணும்போது அதிகமான ஃபோக்கஸ் வந்து இந்த 45 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமுக்கு நம்ம கொடுப்போம். எதுக்காக? நம்ம எக்ஸாம் நமக்கு நெருங்கி வருதுன்னு தெரியும். இன்னும் பேர்லி 55 days தான் நமக்கு ரிமைனிங் இருக்குது. அப்படின்றப்போ இந்த 45 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராம்ல என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் இது ஒரு ஹோல்சம் பேக்கேஜ். இங்கே வந்து என்ன இருக்குது? இண்டிவிஜுவல் கிளாஸஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இண்டிவிஜுவல் கிளாஸஸ் இருக்குது. வீக்கெண்ட் டெஸ்ட்ஸ் இருக்குது. ஆல் தமிழ்நாடு மாக் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. எப்படி இந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணோம் அப்படின்றதுக்கான கைடன்ஸ் எல்லாமே த்ரூ தி 45 days நம்ம கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லை, PYQs நீங்கள் தனியாக போய் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. நம்ம இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய PYQs இந்த கிளாஸில் நம்மளே கொடுத்துருவோம். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட்டுக்குமான ஸ்கோர் பூஸ்டர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நம்மளோட இன்ஸ்டியூட் ரெடி பண்ண ஒரு ஸ்பெஷலைஸ்டு மெட்டீரியல் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அது எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துருவோம். அந்த ஸ்கோர் பூஸ்டர்ஸ்லேருந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 75% ஆஃப் த கொஷின்ஸ் அப்படியே ரிப்ளிகேட் ஆயிருக்கு. ஒரு கான்செப்ட் படிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் போய் கொஷின் போட்டிங்க அப்படின்னா அந்த கொஷின் அதே மாதிரியான கொஷின் உங்களோட மெயின் எக்ஸாமினேஷனில் ரிப்பீட் ஆயிருக்கு. நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன கொஷின்ஸ் ரிப்ளிகேட் ஆயிருக்கு, என்னென்ன சப்ஜெக்ட்டில் எவ்வளோ % ஆஃப் கொஷின்ஸ் ரிப்ளிகேட் ஆயிருக்குன்னு சொல்லி கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் அந்த ஸ்கோர் பூஸ்டர் மெட்டீரியலோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 45 days கிராஷ் கோர்ஸ் ப்ரோக்ராமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் ஷெட்யூல்டு. நம்ம வந்து நல்லா பிளான் பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த பிளானில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே ரெகுலர் கிளாஸஸ் இருக்கும். ரெகுலர் கிளாஸஸில் என்னெல்லாம் கவர் பண்ணுவோம்? ஒரு நாளைக்கு 2 ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸ் அண்ட் இங்கிலீஷ் நமக்கு வந்து 2 ஜென்ரல் சயின்ஸ் கிளாஸ் காலையில் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸ் ஆர் இங்கிலீஷ் கிளாஸஸ் டெய்லி த்ரூ அவுட் இந்த 45 days போய்கிட்டே இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஸ்கெடியூல், இந்த கோர்ஸை வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்போ எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் சிலபஸ், ஒரு பேக்டு சிலபஸ் நம்ம கவர் பண்ணி கையில் வச்சுருப்போம் வித் கான்செப்சுவல் கிளாரிட்டி. ஸோ இதுதான் இந்த கோர்ஸோட எய்ம் அண்ட் டார்கெட்டும் கூட. ஸோ நம்ம போய் எக்ஸாம் எழுதும்போது நமக்கு வந்து எதுவுமே ரிலேட்டடாக இல்லாமல் இருக்காது. நம்ம எங்கேயோ படிச்சிருப்போம், நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் நம்மளோட மெயின் எக்ஸாமினேஷன் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், திஸ் இஸ் அவர் 4th கன்சிக்யூட்டிவ் டைம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பேட்சும் கூட, சரிங்களா? உங்களோட நேம்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ப்ளீஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர், சரிங்களா? ஸோ டூ எவால்வ். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தென் தேங்க்யூ.